கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பாரதி ராஜாவுக்கு ஜோடியா நடிக்கும் ஸ்ரீதேவி. குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமானவங்க ஸ்ரீதேவி. பின்னாடி சில காலம் காணாமல் போன அவங்கள தன்னோட முதல் படமான 16 வயது நிலை படத்துல கமலுக்கு ஜோடியா நடிக்க தேடி பிடிச்சு கொண்டு வந்தாரு பாரதி ராஜா. ஆக அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால அதுக்கப்புறம் குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகை ஆயிட்டாங்க ஸ்ரீதேவி. தென்னிந்திய சினிமாவில் புகழ் கொடி நாட்டினவங்க பின்னாடி பாலிவுட்டுக்கும் போய் கனவு கன்னியா திகழ்ந்தாங்க. அதையடுத்து தன்னை இந்திக்கு அழைத்து சென்ற தயாரிப்பாளர் போனி கபூரையே திருமணம் செஞ்சுக்கிட்டு சிவகாசி ஸ்ரீதேவி மும்பை வாசியா மாறிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அர்ஜுன், ஜானவி, குஷின்னு 3 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த நிலையில இங்கிலீஷ் விங்கிலீஷ் படத்தின் மூலமா சினிமாவில் மறுபிரவேசம் செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அந்த படத்துல சவாலான வேஷம்ன்றதுனால சிறப்பா நடிச்சு மாடு இலைச்சாலும் கொம்பு இலைக்கலன்றத மீண்டும் நிரூபிச்சாங்க. ஆனா அடுத்து உடனடியா படம் கிடைக்காத நிலையில தமிழ்ல ஜிவி பிரகாஷ்குமார் நடிக்க இருக்கும் த்ரிஷா இல்லனா நயன்தாரான்ற படத்துல நடிக்க இருக்காங்க. இந்த படத்துல தன்னை கதாநாயகியாக்கிய இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு ஜோடியா ஸ்ரீதேவி நடிக்கிறாங்க. கதைப்படி கதாநாயகனோட பெற்றோராக நடிக்கும் இவங்களுக்கும் கதையில பெரும் பங்கு இருக்கா. ஆக பாண்டிய நாடு படத்துக்கு பிறகு பாரதி ராஜாவும், இங்கிலீஷ் விங்கிலீஷ் படத்துக்கு பிறகு ஸ்ரீதேவியும் மீண்டும் இந்த படத்துல நடிக்க இருக்காங்க.